அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி பலன் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியை பற்றி இன்றைக்கி பார்த்துக்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களோட குணநலங்கள், மன வாழ்க்கை, மற்ற எல்லா விஷயங்களை பற்றி இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த மகர ராசி பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு அதிபதி யார் பார்த்தோன்னா சனி பகவானே வருவார். சரிங்களா? அதனால் சனி பகவான் அப்படின்னு பார்க்கச்ச எந்த ஒரு நிலையிலையும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான், நிதானம் நேர்மையாக இருந்தால் எல்லாமே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இந்த ராசியில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இது இருக்குன்னா நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இது சூரியனோட நட்சத்திரம். இந்த சூரியன் தான் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி, 8வது ராசியாக வராரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். இவர் இவங்களுக்கு 7ஆம் அதிபதி, கலத்திரக்காரனாகவே இந்த சந்திரன் இந்த ராசிக்காரர்களுக்கு வராரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் ஒரு 1, 2 பாதங்கள் வரும். இது செவ்வாயினோட நட்சத்திரம். இவர் பார்த்தா 4ஆம் இடத்து வீடு வண்டி வாகன யோகத்துக்கும் அதே மாதிரி 11ஆம் லாபஸ்தானத்துக்கும் இவரே அதிபதியாக வராரு. ஸோ இவர்கள் எல்லாமே இதில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தோன்னா இது சனி பகவானோட ஆட்சி வீடு. இந்த சனி பகவான் பார்த்தோன்னா இந்த ராசிக்கு 10ஆன துலா ராசியில் உச்சம் வேற பெறார். ஸோ இவர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கச்சு இவருக்கு தொழில் ஸ்தானம் ஆகும். ஸோ அங்கே அவர் உச்சம் பெறுறது அப்படின்றப்போ ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் அது ஒரு சில பாதிப்புகளும் இந்த ராசிக்காரருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே குரு பகவான் பார்த்தா இந்த ராசியில் நீச்சமாயிடுறார். அவர் செவ்வாய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியில் உச்சம் வேற பெறுறார். ஸோ இதெல்லாம் இந்த ராசியினுடைய தன்மைகள் எல்லாமே சொல்லின்னு இருக்கோம். ஸோ இந்த ராசி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சரராசி. சரம் அப்படின்னா முன்னாடி நான் சொன்னேன் வேகத்தன்மை உள்ளது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இந்த தத்துவம் பார்த்தோம் அப்படின்னா அது நிலத்தத்துவம். ஸோ பூமி யோகம்ன்றது இந்த ராசிக்காரர்கள் பூமி யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத பூமிக்காரன செவ்வாயை இந்த ராசியில் தான் உச்சம் பெறுறாரு. ஓகேங்களா? ரத்த உறவுகள், பூமி சொந்த சனி செவ்வாய் பகவான் இதில் உச்சம் பெறுறார். ஸோ இத்தகைய இதில் இந்த ராசியினுடைய தன்மைகள் எல்லாருமே இந்த ராசிக்குள்ளே அடங்கிடுறாங்க. இதில் அடங்காத அவர் யாருன்னு பார்த்தா புத பகவான் மட்டும்தான். அவர் 6ஆம் இடம் 9ஆம் இடத்துக்குள்ளே அதிபதியாக இருக்கார். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னா நல்ல குணம் மிக்கவர்கள் தான், நல்ல திறமையானவர்களாக இருப்பாங்க, படிப்பு நல்லா இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் நல்லா படித்து இது பண்ணுவாங்கன்னுவாங்க. இவங்க சிந்தனை அடுத்து என்னென்னன்ற ஒரு சிந்தனை நல்லா இருக்கும். உயர்நோக்கு சிந்தனைகள் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. நல்ல வேலை, நல்ல தொழில் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. எல்லோரும் நல்லா மதிக்கும் இதில் இருப்பாங்க. இவங்க ஒரு அந்தஸ்து பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல திறமையானவர்கள் தான், எல்லாருக்கும் நல்ல உதவு மனப்பான்மை இருக்கும். ஒரு சில சமயங்களில் சுயநலம் எங்களுக்கு முன்னோக்கி நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க நல்ல படிப்பு வேலையில் ஒரு கடின உழைப்பாளிகள், இறங்கி எந்த ஒரு வேலையை இறங்கி நல்லபடியாக செய்வாங்க. அந்த இதெல்லாம் மன வாழ்க்கை எல்லாம் சுகமாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் இவங்க பிறந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு, ஏதாவது ஒரு கர்மா நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனால இது தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் கர்மஸ்தானத்தையும் குறிக்கிறார். சனி பகவான் ஒரு நீதிமான், அவர் ஆயுள்காரகனாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் பிறந்த ஒரு வருடத்துக்குள்ளேயோ அவங்க குடும்பத்தில் உறவுகளில் ஒரு கர்மா நிச்சயம் அவங்க செய்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் எல்லாரையும் நல்ல எண்ணத்தோடு பழகுவார்கள் நம்ம சொல்லலாம். இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்ல திறமை மிக்கவர். அதெல்லாம் இவங்களுடைய பிறப்புன்றது நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு லேட்டாக பிறந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது இந்த சனி இந்த சனி அப்படின்னு வச்சு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மந்த புத்திக்காரன்னு சொல்லுவாங்க. அதே சனி இருந்துச்சுன்னா அவருக்கு எந்த இதுவும் சரியாகவே இருக்காது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் எல்லாமே இருக்கும். இங்கே சனி மந்த புத்திக்காரன் அப்படின்றதுக்கு என்ன சொல்ல, அது என்ன, சனி நிதானமாக செய்வார், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இது சூரியனுக்கும்
சனிக்குள்ள தூரம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமான தூரமாக இருக்கும். சூரியனை வந்து இவர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் சுற்றி வரதுனால ரொம்ப அதிக காலம் எடுத்துருக்கிறது தான் இவர் சனி பகவான் மட்டும்தான். ஓகேங்களா? அப்படி பார்க்கச்சே வந்து அவருடைய சூரியனோட நிழல் வந்து இவர் கடைசியில் இருக்கிறது தான் இவர் மேலே அதிகம் படாதனால இவரை வந்து இருள் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் இது இருள் நிகழ எந்த பகுதியாகவும் இந்த இடத்த நம்ம சனி பகவானுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் பலன்கள் பார்க்கச்சே அப்படின்னா மற்ற ராசி எல்லா ராசிக்கும் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, தசா புத்தி எப்படி இருக்குது, அந்த எப்படி இருக்குது, அதை பற்றி தான் பார்ப்போம். ஆனால் இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் என்னென்னா கோச்சாரத்தையும் ஸ்டேட், அதாவது அன்னைய கிரக நிலைகள் அன்றைய தேதியில் என்றைக்கு நம்ம ஜாதகம் அன்றைய கிரக நிலையில் இந்த சனி எந்த நிலையில் இருக்காருன்னு பற்றி அதை வச்சு தான் ஒரு பலன் சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து இந்த பலன்களுக்கு வந்து நிலையமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து இந்த மகர ராசி கும்பராசிக்கு அது ஒரு சிறப்பு தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இருக்கிறதுலே வந்து அதிக நாட்கள் பயணம் செய்கிற ராசி எது அப்படின்னா வந்து மகர ராசி தான். சனி பகவான் தான் 2.5 ஆண்டுகள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் அப்படி. ஸோ அதனால் இவர்கள் வந்து பொதுவாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் உள்ளூரில் இருக்கிறத விட பிறந்தவனே வெளியூர் வெளி மாநிலம் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து வளர்ச்சியை காண்பார்கள், அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்கன்றதுல எந்த வித சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இவர்கள் படிப்பு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து பொதுவாகவே வந்து நல்ல படிப்பு, அதாவது நல்ல மூலக்காரன் கூட சொல்லலாம். சூரியன் இருக்க தான் சுறுசுறுப்பாக இருக்கும், சந்திரன் மனசுக்காரனாக இருக்க, செவ்வாய் வந்து ஆதிக்கம் ஆராய்ச்சி அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது, குருவும் இங்கே இருக்கிறதுனால அந்த இது இருக்கும். படிப்பு விஷயத்தில் இவங்க கில்லாடிகள் நம்ம சொல்லலாம், கற்பனை வளம் நிறைய நிறைந்தவர்கள் சொல்லலாம், பாட்டு நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி இவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தா இவங்க வந்து கட்டுமானத்துறை, அதாவது ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி படிப்பு இருக்கலாம். இன்ஜினியரிங், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இருக்குது, அந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட படிப்புகள், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இதில் கூட ஒரு நல்ல இதில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த படிப்புன்றப்போ சில பேர் இந்த ஆன்மீக லெக்சரர்ஸு, இந்த நீதி சனின்றதுனால வக்கீல் படிக்கிறவங்க, அந்த லா சொல்கிறேன் அந்த மாதிரி இதில் கூட படித்தவர்கள் நிறையவே வந்து படிச்சிருப்பாங்க நம்ம சொல்லலாம். இவங்க அது மாதிரி இதுதான் இவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். இவங்க அந்த மாதிரி துறையில் வந்து இவங்க ஜெயிச்சு காட்டுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். விவசாயம் அந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டதில் இவர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும், லாபம் தர இதுவாக இருக்கும் நம்ம சொல்லலாம் படிப்புன்றதை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மன வாழ்க்கை. ஸோ மன வாழ்க்கை அப்படின்றப்போ இவர்கள் வந்து இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எல்லோரும் கடகத்துலேயே மகரத்துலேயே வந்து சனி பகவான் இருந்தான்னா, கடகத்தில் வந்து சந்திரன் கூட வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்குன்னா இவர்களுக்கு சீக்கிரமே வந்து மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 25 வயசுக்குள்ளே இள வயசுலேயே வந்து மேரேஜ் ஆகுது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல மனைவியை அமைவார்கள், மன வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் சில சமயங்கள் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தானுன்ற அந்த ஒரு இது இருக்க தான் செய்யும், ஆணவம் இருக்கும் செய்யும். அதனால் எல்லோரும் வந்து தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு இருக்குது. இதுலேயே வந்து இவருடைய வாழ்க்கை இருக்கணும், பட் நல்ல வாழ்க்கை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு சிலருக்கு தான் வந்து தாமத மேரேஜ் நடக்கும். இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு கல்யாணம் வர நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கும். ஸோ வருண பகவானோட ஆசீர்வாதம் இவர்களுக்கு நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வருண பகவானோட ஆசீர்வாதம் இருக்கிறதா இது நிலராசி. ஸோ அதனால் வந்து இவர்களுக்கு வீடு வண்டி யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் வந்து வீடு வண்டி வாகனங்கள் அது மாதிரி வீடு வாங்கினா கூட இவங்க வந்து வாங்கி கட்டுறது வந்து இவங்களுக்கு சிறப்பு இருக்காது. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டின வீடு அது மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதை மாதிரி கட்டணும், இல்லாட்டி பழைய வீடு அதை மாதிரி வாங்கி அதை வந்து இவங்க புதுப்பித்து இது பண்ணாங்கன்னா தான் வந்து இவங்களுக்கு நல்ல இதுவாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம வீடு வந்து சிறந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வந்து பிரச்சனைன்னு வீட்டிலே பிரச்சனை வரும். எப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து மன அடி பிரச்சனை வரும். யூஸ்வலாக கொழ அடி சண்டை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் மன அடி பிரச்சனை அப்படி, அதாவது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து இப்போ அவங்க இதில் வந்து பத்திரத்தில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை விட இவங்க எழுதி லேண்ட் அளந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு அடி கம்மியாக இருக்கும்.
இந்த அடி பிரச்சனை இவங்களுடைய வீட்டு இதில் இவங்களுக்கு இருக்க தான் செய்யவங்க. அதில் இவங்க கவனமாக இருக்கும். நீங்களே கூட நம்மளே செக் பண்ணால் கூட தெரியும். நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அடுத்த மனைக்காரன் நம்ம மனையில் வந்திருப்பான், இல்லைனா நம்ம மனை வந்து நம்ம மனை வந்து ஒரு அடி அதுவாக போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பிரச்சனை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ வீட்டு இது பண்ணிச்சு இவங்க கவனமாக இருக்கிறது சிறப்பு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து லிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இவங்க ஏதோ நகை தங்கத்தை வந்து ஒரு வாட்டி இவங்க தொலைச்சிருக்கணும். அதாவது இழந்திருக்கணும். வாங்கின தங்கத்தை அடமானம் வச்சு இது பண்ணியிருக்கலாம், ஏதாவது செலவு பண்ணி கடனுக்காக விற்றுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க லைஃப் வந்து நல்லா மேலே போயிடுவாங்க, நல்ல உயரிய நிலைக்கு போயிடுவாங்க. அதில் இந்த மகர ராசிக்காரர்கள் அதில் எழுதி வச்சுக்கலாம் இதை பற்றி. சரிங்களா? அதே மாதிரி இவங்க வந்து எல்லாருக்கும் நல்ல குணங்களை பற்றி பேசிட்டு சொல்லுவோம், குணங்களை சொல்ல மாட்டோம். ஸோ குணங்களை பற்றி பார்க்கலாம். அப்போது இவர்கள் குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயாள குணம், நேர்மையாக இருப்பாங்க, எல்லாருக்கும் உண்மையாக பேசுவாங்க. அதனால் வந்து தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். சுய முயற்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க. விடாமுயற்சி இவங்களுடைய விசுறுபயிற்றுன்ற அந்த மாதிரி. அதே மாதிரி இவங்க வந்து புகழுக்குரியவர்கள். இவங்கெல்லாம் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இவங்க தான் இவங்களை பற்றி பேசணும். இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதை இவங்களை பற்றி உயர்வாக பேசணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு அந்த இடத்துக்கு அங்கேயே இது பண்ணிவிடுவாங்க, டேமேஜ் பண்ணிவிடுவாங்க மற்றவங்கள. ஸோ அந்த ஒரு தற்பெருமை ஒன்று இவங்கக்கிட்ட இருக்கணும். புகழ்ச்சிக்கு உருகுபவர்கள் கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வாக்கு வந்து கரெக்டாக இருக்கணும், பேசுவாங்க. ஒரு சமயத்தில் இவங்களுக்கு வாய் ஜாஸ்தின்னு கூட நம்ம சொல்லலாம். வாய் விட்டு மாட்டிப்பாங்க, எல்லாரையும் வந்து நல்லா புகழ்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இவங்களுக்கும் வச்சே வந்து கரெக்டாக அவங்க இடத்த காமிச்சிருவாங்க. ஸோ குணம் வந்து ஒரு சமயம் ஸ்திரமாக இருக்கும், ஒரு சமயத்தில் வந்து அது வந்து அதுவே இவங்களுக்கு பேச்சே வந்து இவங்களுக்கு எதிரியாகிடும். இவங்களுக்கு எதிரிகள் யாருமே தேவையில்லைங்க, இவங்களே தான் எதிரியாக இருப்பாங்க. அதுதான் இவங்க வாயே இவங்களுக்கு எதிரி. அதனால் இவங்க பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாம் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி நல்லாயிருக்கும். கடின உழைப்பாளிகள், இறங்கி யாருக்காவது உதவி கொடுத்தாங்கன்னா கூட இறங்கி அதெல்லாம் நல்லபடியாக செய்து கொடுப்பாங்க. அதிலலாம் வந்து இவர்கள் திறம் படைத்தவர்கள் தான். உதவும் மனப்பான்மை எல்லாருக்கும். கீழே இருக்கவங்களும் நல்லா இது பண்ணி விடுவாங்க, டெவலப் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு மேலே யாரும் போயிடக்கூடாது. ஸோ அதில் தான் இவங்களுக்கு பிரச்சனையே வரும். ஸோ அதனால் வந்து இவங்க கீழே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஒரு இது வந்து இவங்கக்கிட்ட அந்த ஒரு ஈகோ இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களோட ஒருத்தர் மேலே போயிட்டானே இவங்களுக்கு பொறுக்காது, அவங்கக்கிட்ட இவங்க பேச மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களை யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்ககிட்டயே அவங்க பக்கமே திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவங்களால உதவிகள் எதுவும் இவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உதவும் தயால் எல்லாமே இருக்கும், கடவுள் பக்தி இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து நல்ல குணம் படைத்தவர்கள் தான். ஒரு சமயத்தில் வந்து மனம் சஞ்சலங்கள், அதாவது சூடு உடம்புக்கு ஆகாதுன்ற மாதிரி ஒரு சமயத்தில் இவங்களோட வாய் ஓவர் பேச்சினால அது வந்து இவங்களுக்கு பிரச்சனையாகவே வந்து மாட்டிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவங்களுக்கு குணங்களில். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இவர்கள் பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு சமநிலை, ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இவர்கள் வீடு வண்டி வாகனம் எல்லாமே வந்து ஒரு நல்ல இதில் இருக்கும். இவங்களோட வீடெலாம் கூட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவங்க இருக்க தெரு முனையில் வந்து ஒரு அயன் பாக்ஸோ அயன் பண்ணுற கடையோ இல்லை இரும்பு சம்மந்த கடையோ இல்லை வந்து ஏதோ ஒரு இது வந்து நிச்சயம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இவங்க இருக்கிற வீட்டில் இவங்க வீடே வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும், ஒரு கலை நயமிக்கதாக இருக்கும். நல்ல இவங்க வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து ஹை அண்ட் காஸ்ட்லி பொருளாக தான் இருக்கும். கார்லேருந்து வீட்டிலேருந்து வண்டியில் ஒரு மொபைல் வாங்கினா கூட அது ஹை அண்ட் மொபைலில் தான் வச்சுருப்பாங்க. ஐஃபோனு அந்த மாதிரி லெவலில் தான் இவங்ககிட்ட இருக்க மொபைல் எல்லாமே வந்து அந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து அந்த ஆடம்பரம் வந்து இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். இவங்க செலவும் அதிகமாக செய்வார்கள், நல்லா சம்பாதிப்பாங்க. அதுக்கேற்ற தான் இவங்ககிட்ட அந்த இதில் இருக்கும் பொருளாதாரத்தில். ஸோ ஒரு பொருளாதாரம் அதே மாதிரி இவங்க வீடு இதெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா இவங்க வந்து மெயின் ரோட்டில் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. அது மெயின் ரோட்டில் வாங்கினாங்க அப்படின்னா இதை வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுருவாங்க. ஸோ அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆகிடும். அதனால் வீடு வாங்கலாம் இவங்க தான் வாங்கிச்சு கூட ஒரு இடம் பார்த்து வாங்கினாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி வாங்குறது, மெயின் ரோடை வாங்காத கொஞ்சம் தள்ளி வாங்குறது இவங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ வண்டி வாகனங்களில் இருக்கச்சே வந்து இவங்க கவனமாக பிரயாணங்கள் செய்யும்போது கவனம் தேவை. ஏன்னா வண்டி வாகனம் வச்சா ஒரு சில கண்டங்கள் விபத்துகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே வந்து பண விஷயத்தில் இவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம். இவங்க வந்து அடுத்தவங்க டக்குன்னு கைவிட்டு எடுத்து கொடுக்கறதுல மனசு வராது. பட் இருந்தாலும் வந்து வாய் சொல்லியே பேசுகிறாங்க, இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு சொல்லி வாயிலேயே வடை சுடுவாங்கன்னு இல்லையா, அந்த மாதிரி இவங்க இருப்பாங்களோ நம்ம சொல்லலாம் இவங்கள. சரிங்களா?
அதனால் இவங்க இப்போ அந்த வண்டி பிராணங்கள் போச்சா மெயினாக வந்து கவனமாக இருக்கிறதுன்றது முக்கியமான நம்ம சொல்லலாம். அதேமாதிரி பொருளாதாரத்தில் வந்து ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. ஒரு சில பேர் கடன் வாங்குகிற ஸ்டேஜ் அவங்களுக்கு வரும், வாங்கினா அதை அடைச்சிடும். அதில் தான் ஏன்னா இவங்க நீதிமான்கள் சனியனோட இருக்கிறதுனால நீதி நேர்மை பார்க்குறவங்களா இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க வேலையிலேயும் சரி, சொன்ன சொல்ல காப்பாற்றுபவரில் இருப்பாங்க. அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. பொருளாதாரம் ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. சரி, ஏன்னா மணி வந்து சனி பகவான்றதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். அதேமாதிரி இவர்கள் வாழ்க்கையை கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். டக்குன்னு முன்னேறணும்னு நினச்சி ஏறிட்டாங்கன்னா அது வந்து இவங்கள உடனே அகண்ட பாதாளத்தில் தள்ளிடும். அதே மாதிரி இவங்கள் பணம் சம்பாதிக்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் வந்து நியாயமாக செய்தாங்கன்னா அது இவங்களுக்கு கையில் நிற்கும். சனி வந்து நீதிமானால் நியாயமாக செய்தாங்கன்னா நல்லா நிற்கும். அதே மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி, தான தர்மங்கள் அதிகமாக செய்து வர காலத்தில், ஏழரை சனி காலத்துலேயும் சரி, பொதுவாக வந்து சனியினால் இவருக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஏழரை சனி காலத்தில் இவருக்கு இருக்க தீமைகள், கண்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள்லாம் குறையும்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இதில் இருக்க பொருளாதாரம். அதேமாதிரி தொழிலில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை தான் சொன்னேன், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதில் இவங்க இருக்கிறது இவங்க தொழில் செய்யறது சிறப்பு. கட்டுமான துறையில் இருக்கலாம். அதேமாதிரி சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி தொழில்ஸ்லாம், பெயிண்டிங் பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இது கூட இவங்க எடுத்து பிஸ்னஸாக இது கூட பண்ணலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து இவங்க இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை மாதிரி அது எடுத்து ரன் பண்ணாலும் இவங்களுக்கு நல்ல இதில் இருக்கும், நல்ல வருமானம், நல்ல லாபங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, வீட்டு வேலை செய்கிற இப்போலாம் தான் ஒரு கன்சல்டன்சியே வச்சுறாங்கல்ல எல்லாத்துக்கும் கேர்டேக்கர், ஃபுட்டு சாப்பாட்டுக்கா, ஆள் பார்த்துக்கிறதுக்கா, பேஷண்ட் பார்த்துக்கிறதுக்கா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நர்சிங்க்கா, வீடு எல்லாமே வச்சு அந்த மாதிரி இது பண்ணிச்சு இவங்களுக்கு நல்ல லாபங்கள் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் செய்ச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி தொழில்கள் செய்ச்சு அவங்களுக்கு நன்மைகள், லாபங்கள் எல்லாமே கிடைக்கும். பொதுவாக வந்து இவங்க வந்து எந்த தொழிலாகட்டும் வீடாகட்டும் இவங்க சொந்த ஊரில் செய்தால் அது இவங்கள ஜெயிக்க முடியாது, தள்ளி இருக்கணும். வெளிநாடு போகிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ராசிக்காரர்கள் நிச்சயம் வெளிநாட்டு மண்ணை மிதிச்சிருவாங்க, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி இடத்துல இவங்க வாங்கினாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. வீடாகட்டும் வண்டியாகட்டும் தொழில் கூட இவங்க வெளிநாடு அந்த மாதிரி இதில் இவங்க செய்கிறாங்க அப்படின்றப்போ இவங்களோட இதில் வந்து எந்த வித பிரச்சனைகள் எதுவும் தடைகள் எதுவும் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ லாபங்களும் கூட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களும் வந்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் ஒரு இது பார்ப்பாங்க, பிரதிபலன் எதிர்பார்த்து தான் செய்வாங்க. பிரதிபலன் இல்லாத எந்த ஒரு வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா பேச்சு சாமர்த்தியம் எல்லாமே இருக்கும், ஆனால் காரியத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சிம்பிளாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இந்த ராசியினுடைய இதுவே பார்த்தீங்கன்னா உருவம் பார்த்திங்கன்னா வந்துட்டு முதலையை தான் காட்டும். ஸோ முதலை வந்து எப்படி ஒரே இடத்துல இருக்கும், அந்த இடத்துலையே இருந்து வெயிட் பண்ணி கரெக்டாக தேவையான இது வச்சா கரெக்டாக அடித்து சாப்பிடுறது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இவர்கள் வந்து அதிகமாக அதாவது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பண்ணுவாங்க. உட்கார்ந்த இடத்துலேயே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லோரும் வேலை வாங்கிடுவாங்க. இவங்க செய்யல அந்த மாதிரி தான் இவங்க தொழிலும் இருக்கும். ஸோ உட்கார்ந்ததுலேயே வேலை வாங்குற மாதிரி சாமர்த்தியம் இவங்க இருக்குது. சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்க்கச்சு இவர்கள் வந்து பெண் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கே வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். புத்திர விஷயத்தில் ஒரு சில தாமதங்கள் இருக்க தான் செய்யும், தாமதங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆனால் புத்திரர்கள் நல்ல அழகாக நல்ல புத்திரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவர்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பேச்சு லேட்டாக வரலாம், சரிங்களா, பேச்சு லேட்டாக வரலாம். இல்லை வந்து ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிங்கர்ஸ் அது மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு நோய் ஏதாவது சின்ன வயசுலேயே இப்போலாம் எவ்வளோ வருது இல்லையா, அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு இதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதேமாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுருவாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு பிரச்சனைகள், இந்த நோய்கள் என்ன அப்படி பார்த்தோம்னா இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும். அதேமாதிரி நரம்பு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். எலும்பு முறிவு அதேமாதிரி வரும். அதேமாதிரி வீசிங் ப்ராப்ளம், ஒரு சிலருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இவர்கள் வந்து வழிபட வேண்டிய
இவங்களுக்கான இது அதிசய மற்ற இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். திசைகள் அதெல்லாம் என்னென்ன இப்போ நம்ம பார்க்கலாம். இவர்களுக்கு ஏற்ற திசை பார்த்தா தெற்கு திசையை வந்து இவர்களுக்கு ஏற்ற திசையாக இருக்கும் நம்ம சொல்லலாம். நிறம் வந்து பார்த்தா இவர்களுக்கு கருப்பு நிறம், அது சனி பகவானோட கரு நீளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீளம் அது மாதிரி கூட இவங்களுக்கு வந்து நல்ல நிறமாக இருக்குன்னு சொல்லலாம். கிழமையை பார்த்தோம் சனிக்கிழமையை தான் வந்து இவங்களுக்கு ஏற்ற கிழமைகள் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் தான் ராஜராஜேஸ்வரி வழிபடலாம். அதே மாதிரி சனி பிரதோஷமும் சனிக்கிழமை சேர்ந்து வர அன்றைக்கி சிவபெருமான் வழிபடுறது இவங்களுக்கு மேலும் சிறப்புகள் தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த இது. இப்போ அடுத்தது இந்த ராசி வச்சு மற்ற 12 ராசி அப்படின்றத இந்த ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா 1ஆம் இடம் 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் வந்து கும்பராசி ஆகிடும். ஸோ ரெண்டுக்குமே வந்து முதல்ல 1ஆம் இடம் 2த்துக்குமே வந்து சனி பகவானே வந்து அதிபதியாக வந்துடுறார். ஸோ அதுவே வந்து அந்த 2 வீடுமே வந்து இவருக்கு ஆட்சி மூலத்திரிகோணம் 2ஆம் இடம் மூலத்திரிகோண வீடாகவும் வந்து இவர்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த ராசிக்காரர்கள் அது பார்த்தீங்கன்னா இளமையில் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு வச்சுன்னா, ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் தாமதம் இதுவும் நடந்தாலும் இவர்கள் பிறந்த உடனே அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, வேறு ஒரு ஊருக்கு இவங்க மாற்றலாகிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு படிப்பு வந்து நல்ல படிப்பு, இவங்க வந்து கற்பனை வளம் நிறைந்தவர்கள், இவங்க ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அடுத்து என்னன்ற மைண்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் மைண்டு, ஒரு கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாமே வந்து யோசித்து, ஏன்னா இவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே யோசித்து நிதானமாக தான் செய்வாங்க, அதில் எந்த விதம் இருக்காது. அதனால் இவங்க கரெக்டாக செய்வாங்க, பர்ஃபெக்டாகவும் செய்வாங்க. அந்த செயல் வந்து வெற்றியை தான் தரும். எல்லோரும் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். பாசம் மிக்கவர்கள் தான், பாசத்துக்கு குறைவு இருக்காது. பெரியோர்கள் அம்மா அப்பா மேலே நல்ல பாசம் இருக்கும், அப்பாவை விட அம்மா மேலே இவருக்கு அதிக பாசம் வச்சுருப்பாங்க இவங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நல்ல படிப்பும் வந்து நல்ல கல்வி நல்லா அமையும் நம்ம சொல்லலாம். அதான் சொன்னேன், இவங்களுக்கு வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறது, இன்ஜினியரிங் அதை மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில்கள் அமையும் நம்ம சொன்னேன். வாழ்க்கையில் உயர்நிலை சுய முயற்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க. மற்றவங்கள தூக்கி விடுறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களோட முயற்சியிலே வந்து இவங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும், இருந்தாலும் இவங்க வந்து அதில் வெற்றி காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கச்சா வந்து அதுவும் வந்து சனி பகவானோட வீடே வருது. ஸோ இவங்க வாக்கில் பேச்சில் கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கிறது முக்கியம் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பொதுவாக வந்து 2ல் சனி இருந்தாலும் வாக்கு சுத்தம் இல்லை, வாக்கு பலிதம் இருந்தாலும் கொஞ்சம் வாய் ஜாஸ்தின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்க டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. நல்ல சிந்தனையாளர்கள் நல்லா இருக்கும், பேசினாலும் வந்து வாக்குன்றதை ஒரு விட்டுருவாங்க. குடும்பம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அமைப்பில் வந்து ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நல்லதாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும், 2ல் சனி இருக்கத்தான். அதே மாதிரி பொருளாதார நிலை அப்படின்றப்போ வந்து ஸ்லோவாக தான் முன்னேறும். எடுத்தோடனே டக்குன்னு டாப்பில் போயிட முடியாது, ஸ்லோவாக தான் முன்னேறும். அப்படி டக்குன்னு டாப்பில் யாராவது போனாங்கன்னா பின்னாடி கீழே விழுந்துருவாங்கன்னு அர்த்தம். அதனால் பொருளாதார நிலையை பற்றி இவங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிதானமாக தான் மேலே முன்னுக்கு வருவாங்க. பட் நல்ல வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில் உயர்நிலை அடைவார்கள், புகழ் பேர்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். மக்கள் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கச்சு அவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 3ஆம் இடம் பார்த்தோன்னா மீனராசி. 3, 12 பார்த்திங்கன்னா குரு பகவான் வரார். அந்த குரு பகவான் வந்து இவங்க ராசியில் வந்து நீச்சமாகறதுனால இவங்க வந்து டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் போடுச்சு. இவங்க கையெழுத்து மற்றவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் வந்து இவங்க போட்டால் அதில் இவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்க கவனமாக இருக்கணுன்றதுலாம். படிப்பில் ஒரு சில தடைகள் இருக்குன்னு சொன்னால், முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு சில சமயம் தடைகள் இருந்தாலும் அதில் அவங்க வெற்றியை காண்பார்கள் சொல்லலாம். ஏன்னா இதை வந்து இந்த குரு பகவான் வந்து பார்த்தா விரையாதிபதியாகவும் வர, ஏன்னா அவரால் படிப்புக்காக இவங்க நிறைய செலவு செய்பவர்களாக இருப்பாங்க. படிப்புக்கு, குழந்தைங்கள் விஷயத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து இவங்க நிறைய செலவு கோயில் தான தர்மங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து இவங்க நிறைய செலவு செஞ்சாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னால் 3, 12 குரு பகவான் மீனராசி, அதுக்கப்புறம் தனுசு. அப்படி பார்க்கச்சு அந்த மாதிரி இதில் வந்து இந்த 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம், அந்த மாதிரி இது சொல்லுவோம். ஸோ இளைய சகோதரர்கிட்ட இவங்க வம்பு பழக்கம் ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும். சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அவர்களுக்கு இவங்க விட்டு கொடுத்து தான் போக வேண்டிய சூழ்நிலையும் இவர்கள் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் இடம். 4ஆம் இடம் பார்த்து அது செவ்வாய் மேஷராசி. இவரே வந்து 11க்கு அதிபதி. ஸோ அதனால தான் 4க்கு 11க்கு அதிபதியாக இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனத்தில் இவங்க வந்து அதான் சொன்னேன், கட்டின முன்னாடி சொன்னது
வீடு வண்டி வாகனம் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா சனி அதில் ஒரு உச்சமே ஆகிறதுனால பாக்கியம் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்க வந்து அந்த வீடு வண்டியை வந்து செகண்ட் ஹேண்ட் வீடு, அதாவது கட்டின வீடாக வாங்குறது இவங்களுக்கு சிறப்பை தரும். வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் போகும்போது கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்புன்னு சொன்னால், ஏன்னா நல்ல ஹை எண்ட் வண்டி எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா வந்து 4 கூடிய செவ்வாய் சனி அப்படின்றனால கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும், அதே சமயத்தில் வந்து வாகனங்களில் போச்சு கொஞ்சம் கண்டங்கள் இருக்கிறதுனால வண்டியில் போச்சு இவங்க கவனமாக இருக்கிறதுன்ற சிறப்பு. மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களோட இவர்களுக்கு பேச்சுவார்த்தை இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அவர்கள் விஷயத்தில் இவங்க தலையிடாத வரைக்கும் இவர்களுக்கு நன்மையே இருக்கும். இவர்கள் மூத்த சகோதரர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடம். 5, 10 கூடியவர் பார்த்தா சுக்கிர பகவான் வரார். 5 வந்து பார்த்தா ரிஷபம் வரும். 10 பார்த்தோம் அப்படின்னா துலாம் வரும். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, அதுதான் பூர்வீகத்தில் வந்து இவர்கள் சொத்து இருந்தால் அதில் பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு இருக்க தான் செய்யும். அவர் 10 கூடியவர் அவரே வராரு. ஸோ அதேமாதிரி சனி பகவானே அங்கே உச்சமாகிறதுனால இவர்கள் வந்து இவர்களுக்கு உடம்பிறப்புகளில் ஏதாவது வாழ்க்கையிலே இல்லையோ ஏதாவது ஒரு குறைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா தன்னுடைய பாவத்துக்கு தன்னுடைய 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற கிரகம் வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். நன்மைகளே இருந்தாலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து தொழிலில் வந்து இவர்களுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். இப்போ அதாவது என்ன சொல்கிற மேலே எடுத்தவங்கிட்ட பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி இவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்கிட்ட இவங்க இருக்கவங்க பண்ணுற தப்புனால இவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்க தொழிலை இவங்க சந்திக்க செய்கிறோம். அதனால் இவங்க உத்தியோகத்துலேயே இருக்கிறது சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். சொந்த தொழில் செய்கிறத விட உத்தியோகத்தில் போய் வேலை பார்த்து இது பண்ணுறதுல இவருக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்குது நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வாழ்க்கை நல்ல உயர்நிலை எல்லாமே இருக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். புத்திரர்கள் விஷயத்தில் தடைகள் இருந்தாலும் நல்ல விதமே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 6, 9 கூடியவர் இங்கே வந்து உங்களுக்கு புத பகவான். 6ஆம் இடம் பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் வரும். 9ஆம் இடம் பார்த்தா கன்னி. ஸோ இங்கே ரெண்டுமே வந்து புதன். ஸோ புதன் சொல்லிச்சு அறிவு சார்ந்தும் டாக்குமெண்டேஷன் ஸோ அந்த மாதிரி இருக்கும். இவங்க தொழிலில் தான் இவங்களுடைய வேலைன்னு பார்த்தாலே பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார்ஸில் இருப்பாங்க. அறிவு சம்மந்தப்பட்டதுனால இவங்க வந்து இந்த ஐடி செக்டர், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நல்ல தொழில்நுட்பத்தில் வந்து அதிகம் தெரிந்தவர்களாக இருக்கும். அந்த மாதிரி தொழில் இவர்கள் நல்ல ஏற்றத்தை தரும் நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நல்ல தொழில் திறந்தாலும் இவங்க அதனால அதே விஷயத்தில் தான் இவங்க தான் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி சைன் பண்ணச்சே பத்திரப்பதிவு இதுக்கு மற்றவங்களுக்காக இவங்க டாக்குமெண்ட் சைன் பண்ணாங்கன்னா அதில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் இடம் பார்த்தோம் அப்படின்னா கடகம். ஸோ கடகம் அப்படின்னு பார்த்து சந்திரன். ஸோ சந்திரனோட லைஃப் பார்ட்னர் சொல்லுவோம். ஸோ இவங்க நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ் தான் அமையும். ஒரு சிலருக்கு சீக்கிரமே வந்து மேரேஜ் ஆகுறது நல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்க்கை திறன் நல்லாவே இருக்கும். மற்ற இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் பார்த்தா வந்து சிம்ம ராசி. இது சூரியனோட வீடு. ஸோ சூரியனோட வீடு அப்படின்னு பார்க்கச்சே வந்து இவரே வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். ஸோ அஷ்டமாதிபதி தன்னுடைய ராசியில் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். தந்தை வழியில் ஒரு சில நன்மைகள் இவருக்கு கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், அதேமாதிரி சொல்லலாம். அதேமாதிரி அவருக்கு ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அதில் சில பிரச்சனைகள் இவருக்கு கோர்ட் வழக்கு சந்திக்க சூழ்நிலை இருக்கும் நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ நோய்கள் பார்க்கச்சே வந்து இவர்களுக்கு வந்து நான் இந்த என்ன சொல்கிறது அரசு சார்ந்த துறையிலே வந்து சம்மந்தப்பட்டுச்சு அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நோய்கள் பற்றி நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சளி மெயினாக வந்து வீசிங் ப்ராப்ளம், நரம்பு பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி வந்து மூட்டு கால் பண்ணை இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை வர இடம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ அதனால் இவர்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் பிறந்தவர்களோட பலன்கள் என்ன செய்யலாம், இவர்கள் நன்மை அடைய என்ன வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் வந்து என்ன அதாவது சனிக்கிழமையும் பிரதோஷமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர அன்னைக்கு சிவன் கோயிலில் வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வீட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் அதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடைநிலை ஊழியர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயதானவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா வந்து மேலும் நன்மைகளே கிடைக்கும் சொல்லலாம். ஏன்னா வந்து சனி பகவான் அப்போது ஸ்லோ அப்படின்னு எப்போ அதாவது இவர் அனுபவசாலி அதிகம் தருபவராக இருக்காருன்னா, ஏன்னா வந்து வயது முதிர்ந்தவர்களை தான் குறிக்கும்.
நனைந்து சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் முதியவர்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால் முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்கள் இவங்களாம் தான் இவங்களாம் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. ஸோ அதனால் அவர்களுக்கு இவர்கள் உதவி அதிகம் செய்யவும், தான தர்மங்கள் செய்யச்சே இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் சனி பிரதோஷம், அதே மாதிரி சனி பகவான் வழிபடுறதுக்கு மேலும் நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் சொல்லலாம். சரிங்களா. இதெல்லாம் இந்த மகர ராசிக்கான பலன்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இத்தோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் நம்ம கும்பராசியை பற்றி பார்க்கலாம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.